வெற்றி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. ஆஞ்சநேயம் அதிபாடலானனம் காஞ்சனாத்ரி கமனீய விக்கிரகம் பாரிஜாத தருமூலவாசினம் பாவயாமி பவமானநந்தனம் யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். அரக்கர்களையெல்லாம் ஒழித்தவர் ஹனுமான் ஆஞ்சநேய சுவாமி. நம்முடைய பிராணவாயு நமக்கு மிகவும் முக்கியமானது. கண், காது, மூக்கு, நாக்கு முதலான அவயவங்கள் இல்லாமல் கூட வாழலாம். ஆனால் பிராணவாயு, மூச்சு காற்று இல்லாமல் யாரும் வாழ இயலாது. அதே போல ராமனுடைய வானரப்படையில் யார் இல்லாவிட்டாலும் ராமன் ஜெயித்து விடுவார். ஆனால் ஆஞ்சநேயர் இல்லாமல் நடக்குமா? அவர்தானே முக்கியமான பிராண தேவதை. ஆகையால் தான் ஓரொரு ராமர் சன்னிதானத்திலும் அவரை வணங்கப் போவதற்கு முன்னால் ஹனுமானை வணங்கிவிட்டுத்தான் செல்கிறோம். தற்போதும் நாம் சென்னையில் மேற்கு தாம்பரத்தில் புகைவண்டி நிலையத்துக்கு எதிரே உள்ள கோதண்டராமர் திருக்கோயிலை அடைந்துள்ளோம். இங்கே கோதண்டராமராகவும் கல்யாணராமனாகவும் ராமன் எழுந்தருளியிருக்கிறார். தனி ஆஞ்சநேயர் சன்னதி. எப்போதும் ராமனுக்கு எதிரில் அவனை தரிசித்துக் கொண்டும் ஆஞ்சநேயர் இருக்கலாம். துவஜஸ்தம்பத்தில் ஒரு புறத்திலும் ஆஞ்சநேயர் இருக்கலாம். அல்லது தீபஸ்தம்பத்தில் ஆஞ்சநேய சுவாமி இருப்பார். தற்போதெல்லாம் நாம் கார்த்திகை பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கும் நாள். இந்த சமயத்தில் வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றிய ராமன், சூரிய குலத்தில் பிறந்தவன் ராமச்சந்திரன். சூரியனுடைய ஒளியைத்தானே உலகத்தில் இருக்கும் அனைத்து ஒளி பதார்த்தங்களும் பெறுகின்றன. பகவானிடத்திலிருந்து ஒளி வெள்ளம் பெருகுகிறது. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் ஆகிய அனைத்தும் ஒளிவிடுகின்றன. அந்த ஒளி வெள்ளத்தில் மூழ்கி திளைத்தவர்தான் ஆஞ்சநேயர். அவர் திருமுக மண்டலத்தையும் திருவடிகளையும் சேவித்தாலே ராமபக்தி என்னும் ஒளி நன்கு புலப்படுகிறது. நம் கண்கள் இல்லாமல் போகலாம், ஆனால் அறிவொளி இல்லாமல் செல்லக்கூடாது. அறிவையும் பக்தியையும் நெஞ்சில் உறுதியையும் எடுத்த காரியத்தில் வெற்றியையும் ஆஞ்சநேயரே நமக்கு அருளுகிறார். அந்த சுவாமியை சேவித்துக் கொள்கிறோம். அவரிடத்தை விடை பெற்றுக் கொண்டு வலம் வருகிறோம். ராமர் கோயிலில் எப்போதும் தனிக்கோவில் நாச்சியார் சந்நிதி கிடையாது. சீதை ராமனுக்கு அருகிலேயே இருந்து விடுகிறபடியால் தனி சன்னிதானத்தில் சீதை இருப்பதில்லை. ஆனால் ஏனைய விஷ்ணு கோவில்களில், பெருமாள் கோவிலில் தனி நாச்சியார், பெருந்தேவி தாயாரோ, சவுந்தரவல்லி தாயாரோ, கணபரநாயகி தாயாரோ என தனிக்கோயிலில் இருப்பார். ஆனால் ராமர் சன்னிதானத்தில் பெருமானோட கூடவே எழுந்து விடுகிறார். இனி நாம் அடுத்த நாள் சந்திக்கும் போது ராமன் மூலவரையும் உற்சவரையும் சேவித்துக் கொள்வோம். தற்போது முக்கியமான கேள்வியில் உள்ளோம். நம்முடைய கேள்வி பெரும் ஐயத்தின் வெளிப்பாடு. நம் அனைவருக்கும் கடவுள்தான் ஆட்டுவிக்கிறார் என்பது புரிகிறது. ஆனால் உலகத்தில் எத்தனையோ தவறுகள் நடைபெறுகின்றனவே. இவை அனைத்துக்கும் பகவான காரணம். நல்லதுக்கு மட்டும் பெருமான் காரணம், தீயதுக்கெல்லாம் நாம் காரணமா? அல்லது இரண்டுக்குமே நாம் காரணமா? அல்லது ஒருவேளை இரண்டனுக்கும் பெருமான் தான் காரணமா? நல்லது தீயது இரண்டையும் பகவானே தூண்டுவிக்கிறார் சொல்லலாம். நல்லது தீயது இரண்டும் நம்பால் பட்டவை, நாம் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் வாதிடலாம். ஆனால் சில ரிஷிகள் கூற்று போலே, ஆழ்வார்கள் ஒத்துக்கொண்டா போலே, நல்லது நடப்பதற்கெல்லாம் பெருமான் அருள் காரணம், தீயது நடப்பதற்கெல்லாம் என் கர்மம் காரணம் என்றும் கூறுபவர் உண்டு. இதில் எதில் உண்மை,
ராமன் காட்டுக்கு புறப்படுகிறாரே, இதற்கு யார் காரணம்? ராமனின் கர்மங்களா காரணம்? அல்லது விதி யாரை விட்டது? விதி வலியது, ராமனை விதி துரத்துகிறது என்று கூறலாமா? அல்லது ராமனை பிரிந்து கௌசல்யை வருத்தப்பட வேண்டும் என்ன அவள் தலையெழுத்து? ராமன் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாவிக்கலாம். ஆக அவரை விதி ஒன்றும் பண்ணாமல் போகலாம். மேலும் தெய்வத்துக்கு ஏது கர்மம்? நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்மபலே ஸ்பிருகா என்று கண்ணனே கீதையில் சாதிக்கிறார். என்ன கர்மங்கள் தீண்டாது, கர்மத்தின் பயனில் எனக்கு விருப்பமும் கிடையாது, நான் கர்மத்துக்கு அப்பாற்பட்டவன். ஆகவே ராமன் கர்மத்தால் தூண்டப்பட்டு காட்டுக்கேகவில்லை, அவன் விருப்பத்தால் தான் காட்டுக்கு போகிறான். ஆகவே கர்மமில்லை என்று தெரிந்தது. ஒருவேளை விதி விளையாடுமோ? விதி வலியதாயித்தே, தெய்வந்தானே விதி வடிவத்தில் இருக்கும். அந்த விதி ராமனை பிடித்து காட்டுக்கு தள்ளித்தா என்றால் ராமன் வலியவனா, விதி வலியதா? ராமன் நாட்டிலே இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தால் விதி தள்ள முடியுமா? இயலாது. ராமனின் கோதண்டத்துக்கு நிகராக விதி விளையாடுவதற்கு இயலாது. மேலும் நவகிரகங்கள் ராமனை துன்பப்படுத்துமா? நாம் எல்லாரும் சனீஸ்வரனோ சுக்கிரனோ வாழனோ புதனோ செவ்வாயோ அவர்கள் எவ்வழி விடுகிறார்களோ அவ்வழி தவித்துக் கொண்டிருக்கிறோம். ராமனையுமா நவகிரகங்கள் துன்பப்படுத்தும்? அல்லவே. நவகிரகங்களை தாண்டி நிற்கக்கூடிய பெருந்தகையன்னோ ராமன். அவன் கோதண்டத்துக்கு முன்னால் சூரியனும் யமதர்மராஜனும் நடுங்குகிறார்கள். அவன் ஆணைக்குட்பட்டுத்தான் உலகமே இயங்குகிறது. ஆகவே விதி சூழ்ந்தது என்று சொல்லுவதற்கும் வழியில்லை. கர்மமே கிடையாது, வழியில்லை. விதி வலியதல்ல, வழியில்லை. பின் ஆர் கூறினர்? யார்தான் ராமன் காட்டுக்கு போவதற்கு காரணம்? ஒருத்தர் கூறலாம், தயரதன் தானே காட்டுக்கு போய் என்று சொன்னார், அவர்தானே வரம் கொடுத்தார், அவரே காரணம். மற்றொருத்தர் சொல்லலாம், தயரதன் என் செய்வான், அப்பாவி, விதிக்கு புறம்பு, அவனோ அகப்பட்டு கொண்டான், ஓர் பக்கத்தில் கொடுத்த வாக்கை மீற முடியவில்லை, மற்றொரு புறத்தில் புத்திர சோகம் புத்திர பாசம், இந்த இரண்டுக்கு நடுவில் தயரதன் அகப்பட்டு கொண்டிருக்கிறான் என்றும் கூறலாம். ஆனால் இவை அத்தனையுமா உண்மை? தயரதன் சூழ்நிலை கைதி. எது சூழ்நிலை? கைகேயன்னோ வரம் கேட்டாள். அப்ப கைகேயிதான் காரணமாக இருக்க வேண்டும். ராமனுக்கோ கர்மமில்லை, விதி இல்லை, பின் அப்ப துன்பமே இல்லையே. ராமன் இதை துன்பமாக எடுத்துக்கொள்ளவில்லை. இப்படி ஒரு வாதாடுதல் பார்ப்போமா? வாதம், ராமனுக்கு கர்மம் இல்லை, அவன் காட்டுக்கு போனாலும் உயர்ந்திருக்க போகிறான், நாட்டில் இருந்தாலும் சந்தோஷப்பட போகிறார், அவருக்கு கட்டம் இல்லை. ஆனால் அவரை காட்டுக்கு போகவிட்டு தவித்தாளே கௌசல்யை, அவளுடைய விதியாக இருக்குமோ, அவளுடைய கர்மமாக இருக்குமோ? நாம் ஒருத்தரோடு பழகுகிறோம், கணவன் மனைவி குழந்தைகள். அந்த கணவனுக்கு விதியை பற்றி கவலை இல்லை, கர்மத்தை பற்றி கவலை இல்லை என்று இருந்தாலும் அவர் சடக்கென்று மரணம் அடைந்து விட்டார்னு வைத்துக் கொள்வோம். ஒருத்தருக்கு 50 வயது தான் ஆகிறது, திடீரென்று புறப்பட்டு போய்விட்டார், அவருக்கு ஒன்றும் இல்லை. எப்போதும் இறந்தவனுக்கு எந்த கட்டமும் இல்லை. இன்னும் கேட்டால் நல்ல வேலை என்று கூட அவர் புறப்பட்டு போயிருக்கலாம். ஆனால் அவர் போனதற்கு பிற்பாடு மற்ற பேர் எவ்வளவு துன்பப்பட வேண்டும்? அப்ப என்ன கூறுவார்கள்? அவர் விதியோ இல்லையோ தெரியாது, என் விதி என்றும் சொல்லிக்கொள்ளலாமே. யார் மிச்சப்பட்டு துன்பப்படுகிறார்களோ அவர்கள் விதியா? அப்படி பார்த்தால் ராமன் காட்டுக்கு போனதற்கு கௌசல்யின் விதி காரணமா, கௌசல்யின் கர்மம் காரணமா? இருக்கலாம். ஏனெனில் கௌசல்யை மனித பிறவி, அவளுக்கு விதி உண்டு, அவளுக்கு கர்மம் உண்டு. அப்ப அவள் விதியால் ராமன் காட்டுக்கு போனான், அவளுடைய கர்மத்தால் தான் ராமன் காட்டுக்கு போனான். வாதாடி பார்க்கலாமா? ஆனால் இது ஒரு பெரும் குழப்பம் வரும். அப்படி எனில் ஒருத்தர் துன்பத்தை அனுபவிப்பதற்காக மற்றொருத்தர் நடவடிக்கையில் ஈடுபட வேண்டி வரும். எனக்கு ஜலதோஷம் பிடித்து வலிக்க வேண்டுமானால் அவர் நனைந்து விட்டு வர வேண்டும். அவர் நனைந்தால் எனக்கு ஜலதோஷம் பிடிக்க வேண்டும். என் ஜலதோஷம் சரியாக போக வேண்டுமானால் மற்றொருத்தர் மருந்து உண்ண வேண்டும். இது உலகத்தில் நிகழுமா? நிகழத்தான் முடியுமா? இதில் ஏதேனும் நியாயம் இருக்குமா? இருக்காது. அப்படியெனில் ஒருத்தொருத்தர் செய்வதற்கு மற்றொருத்தர் இன்பமோ துன்பமோ அனுபவிப்பார்கள். அப்படி இயலாதே. ஆகவே இதில் என்ன? கௌசல்யனுடைய விதியினால் கர்மத்தினால் ராமன் காட்டுக்கு சென்றானா? புரியவில்லை. கைகையினால் சென்றானா? தெரியவில்லை. கைகையினால் சென்றிருக்க வேண்டுமானால் ஏன் கைகேயி சொற்படி கேட்க மாட்டேன் என்று ராமன் முடிவெடுக்க வேண்டியதுதானே? மாட்டேன் என்று சொல்லியிருக்கலாமே. அவள் சொன்னத்துக்காக போக வேண்டுமா? ஆக மொத்தத்தில் இது ஒரு பெரும் குழப்பமாக இருக்கிறது.
இதற்கு விடை காண வேண்டும். முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டியது, இறைவன் பிரபலமானவன். பகவானின் விருப்பப்படிதான் உலகம் படைக்கப்படுகிறது. அவர்தான் லோகத்தை படைக்கிறார், காக்கிறார், அழிக்கிறார். ஆகவே தெய்வம் பிரபலமானது. அதன் விருப்பத்தை மீறி என்னால் செல்ல முடியாது என்பது உண்மையிலும் உண்மை. ஆனால் தெய்வம் அடிக்கடி அடிக்கடி தான் பிரபலமானவன் என்று நம்முடைய ஓரொரு செயலையும் குறுக்க புகுவதில்லை. இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் ரொம்ப பலமானது, அது வைத்தபடிதான் நடக்கும். ஆனா எப்போதெனில் அது நீண்ட இடைவெளிக்கு பிறகு. உடனே தெய்வம் எத்தையும் செய்து விடுவதில்லை. முதல் கணத்தில் நாம என்ன முடிவெடுக்கிறோம் என்று பெருமான் காத்து கொண்டிருக்கிறார். நாம் சரியான முடிவெடுத்தால் அதையும் அனுமதிக்கிறார், தவறான முடிவெடுத்தால் அதையும் அனுமதிக்கிறார். அனுமதிப்போடு நிறுத்தி விடுவதில்லை, மேற்கொண்டு தூண்டியும் விடுகிறார். ஆகவே தெய்வம் பிரபலமானது படைத்து காத்து அழிக்கிறபடியால். அவனேதான் வலிமையானவன். அவன் நினைவுப்படிதான் இந்த உலகம் நடக்கும், உண்மை. ஆனா அந்த பெருமான் ஒரு சிறு நினைவு ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் நினைவுப்படிதான் உலகம் ஓடும். அவருடைய பல நினைவுகள், கோடிக்கணக்கான நினைவுகளுக்குள்ளே இதுவும் ஒரு நினைவு. அதாவது இந்த ஜீவனுக்கென்று ஒரு உரிமை கொடுக்கிறேன், அவனுக்கென்று ஒரு செருக்கு, முடிவெடுக்கும் திறன், சுவாதந்திரியம் ஆகியவற்றை கொடுக்கிறேன். பகவான் தான் முடிவெடுக்கிறார். அந்த முடிவினால எனக்கு என்ன கிடைக்கிறது? நானாக சிந்தித்து முடிவெடுக்கலாம், வேதத்தை படிக்கலாம், பாசுரங்களை படிக்கலாம், முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை எடுத்து படிக்கலாம், படித்து நல்ல முடிவாக எடுக்கலாம். இந்த முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறமையை பகவான் தன் சங்கல்பத்தாலே நமக்கு அருளியுள்ளார். அவர்தான் கொடுக்கிறார். அதன்படிக்கு நான் அவருக்கு அடங்கி வந்தான். இந்த ஒரு வலிமையும் இந்த முடிவெடுக்கும் உரிமையும் இறைவன் தான் கொடுத்துள்ளார். ஆகவே அவர்தான் வலிமையானவர். ஆனால் அந்த முடிவெடுக்கும் உரிமையை வைத்துக் கொண்டு நான் யோசித்து ஆராய்ந்து முடிவெடுக்கிறேனே, அதற்குள் பெருமான் நுழைவதில்லை. அதற்குள் அவர் புகுந்து குழப்புவதும் இல்லை. நீயாக பார்த்து முடிவெடுப்பாய் என்று விடுகிறார். அதுவும் செய்ய மாட்டார். யாருக்கெனில் நான் எந்த முடிவும் எடுப்பதாக இல்லை, நம்மையே உம்மிடத்தில் சமர்ப்பித்து விட்டோம் என்று யார் சரணாகதி செய்கிறானோ அவனுக்கு அனைத்து முடிவுகளையும் பெருமான் எடுக்க தயாராக இருக்கிறார். அவன் சில முடிவுகளை மட்டும் தான் எடுத்தால் போதும். நெஞ்சு வலி வருகிறது, சரணாகதியே பண்ணியிருந்தாலும் பெருமானே தஞ்சம் என்கிற உறுதியோடு நாம் இருந்தாலும் சட்டென்று முட்டி வலிக்கிறது, நெஞ்சு வலிக்கிறது என்னால் பகவான் பார்த்து கொள்ளுவார் என்று இருக்கலாம். அது மிக உயர்ந்த நிலை. அந்த நிலையிலும் பல பேர் மகான்கள் எழுந்தோடு இருந்தார்கள். எப்படி மென்முட்டி என்னால் அது அவனுடன் அவன் தான் பார்த்து கொள்ள வேண்டும். அது ஓர் உயர்ந்த நிலை. அப்படி இல்லாவிட்டாலும் எனக்கு முக்தி கொடுப்பது அவர் முயற்சி. என் பாப புண்ணியங்களை கழித்து மோட்சத்துக்கு அழைத்து போக வேண்டியது அவர். எனக்கு ஞானத்தையும் பக்தியும் அருள வேண்டியது பகவான். அதெல்லாவற்றையும் கொடுத்து விடுகிறார். அப்படி எனில் கண்காணாமல் இருக்கக்கூடிய பல முக்தியை கண்டதில்லை, பாப புண்ணியங்களை பார்த்ததில்லை, கர்மம் என்பதை காண முடியாது. இவை அனைத்தும் எதது நம்மால் காண இயலாதோ அதத்தனையும் பெருமான் பார்த்து கொள்ளுகிறான். காண இயன்றது உலக வாழ்க்கை, முட்டி வலியோ முதுகு வலியோ சண்டை பூசலோ எதுவோ படிப்போ, இது இத்தனையும் நம் முயற்சியால் தான் பார்த்து கொள்ள வேண்டும். இதில் ஒரு குறையும் அல்ல. பெருமானுடைய முயற்சியால் தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். அவர்தான் நமக்கு முடிவெடுக்கும் உரிமை கொடுத்திருக்கிறார். அந்த உரிமையை பயன்படுத்துகிறோம். அந்த பயன்படுத்தும் உரிமையை கொடுத்தார் அல்லவா? அதனால்தான் தெய்வம் பிரபலமானது. ஏனெனில் ராமன் சொன்னத்தை இப்படியும் வாதாடலாம். தெய்வம் தான் பிரபலமானது. அந்த தெய்வம் பார்த்து காட்டுக்கு போக வேண்டாம், கைகையை சிறைச்சாலையில் அடைத்து விட்டு நானே முடிசூட்டுக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு நானே முடிசூட்டுக் கொள்ளலாமே. ஆனா தெய்வம் அப்படி செய்ய போவதும் இல்லை, ராமன் அப்படி சொல்ல போவதும் இல்லை. ஆகவே தர்மத்தின் வழிதான் முடிவெடுக்க வேண்டும். தெய்வம் தர்மத்தின் வழி முடிவெடுப்பவனுக்கே துணை நிற்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் சில செய்திகளை நாளை பார்ப்போம். ஒரு அறிவிப்பு.